வணக்கம் உறவுகளே, இது உங்கள் யாசி டீச் தமிழ். இன்றைக்கி என்ன வீடியோவை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீயூஸ்டு கண்டென்ட் அலர்ட்டுன்னு ஸ்டூடியோவில் நமக்கு ரீயூஸ்டு கண்டென்ட்டுக்கு முன்னாடியே ஒரு வார்னிங்கை காட்டும். அதை பற்றின வீடியோ தான் இது. முழுமையான தகவல்களை பெற வீடியோவை முழுமையாக பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு தகவல்களும் மிக முக்கியமானது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் யூடியூப்பில் ரீயூஸ்டு கண்டென்ட் என்ற முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, யூடியூப் ஸ்டூடியோவிலேயே உங்கள் வீடியோவுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் என்று அவங்க சொல்லதுக்கு முன்னாடியே ஒரு வார்னிங் அல்லது அலர்ட் ஒன்று வரும். அது எங்கன்னு உங்களுக்கு தெரியணுமா? ஸ்டூடியோவில் வீடியோவுக்கு கீழே ரெஸ்ட்ரிக்ஷன் பகுதியில் மானிட்டேஷன் ஆன சேனலில் மானிட்டேஷன் லிமிட்டட் அப்படிங்கிறதுல ஆஃப் ஆகி இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் என்று தெளிவாக ஒரு மெசேஜ் வரும். இது யூடியூப் உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை சிக்னல் தர்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு வழியாகவும் நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாத இறுதியில், அதாவது உங்களுடைய மந்த்லி ரிவ்யூ அப்படின்னு எடுக்கும்போது அது எவ்வளவு காசு இருக்குது, எவ்வளோ வியூஸ் இருக்குதுன்னு அது கணக்கிடும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எரர் ஃபார் கேல்குலேஷன் வெயிட்டிங் அண்ட் ஃபியூ மினிட்ஸ்னு நம்மளுடைய யூடியூப் ஆப்பில் காட்டும். ஸ்டூடியோ ஆப்பில் கீழே பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு சிம்பிள் போட்டு இந்த மெசேஜை நமக்கு ஒரு வார்னிங் மாதிரி காட்டும். அப்போ நீங்கள் போய் என்னென்ன வீடியோவில் அப்படிங்கிறத அதுவே காட்டும். இது எப்படி காட்டும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வீடியோக்களில் நம்மளுடைய பப்ளிக்காக இருக்க வேண்டிய இடத்துல ரீயூஸ்டு சிம்பிள் போட்டு மானிட்டேஷன் ஆஃப், அப்படி இல்லைன்னா ஃபியூ மினிட்ஸ் என்று அதில் காட்டும். அந்த மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் ஒரு டைம் எடுத்து அதை செக் பண்ணுங்கள். அது ஒரிஜினல் வீடியோவா, இல்லை நம்ம ஏதாவது எடிட்டிங்கில் மிஸ் பண்ணியிருக்கோமா, நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமா அதில் அப்படின்னு செக் பண்ணுங்கள். அது ஒரிஜினல் வீடியோ தான் அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. இல்லை நான் எடிட்டிங் பண்ணது வேறு ஒரு ஆப்பில் இருந்து நான் எடுத்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை உடனே டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு ரீயூஸ்டு கண்டென்ட்டாக அமையும். இல்லையா ரிப்பீட்டேஷன் கண்டென்ட்டாக அது மாறிடும். அதனால் அதை என்னன்னு கவனித்து அதில் இருக்க மிஸ்டேக்ஸை நீங்கள் உடனே சரி பண்ண பாருங்கள். ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக இல்லாத ஒரு வீடியோ கிளிப்பை எடுத்துகிட்டு அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற, உங்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணி நம்ம அதை போடுவோம். அதில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஏகப்பட்ட வீடியோவை ஸ்டாக் ஃபுட்டேஜாக மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம். இது ஏன் யூடியூப் வருமானத்தை பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் அதுக்குன்னு ஒரு பாலிசியை நமக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு. அதில் ஒரிஜினல் கண்டென்ட்டை மட்டும்தான் ஆதரிக்கும். ரீயூஸ்டு கண்டென்ட் அதிகமாக இருந்தால் மானிட்டேஷன் ரிஜெக்ட் ஆகும். சில நேரத்தில் சேனலே கூட அப்ஸ்காண்ட் ஆகிடும். இந்த பிரச்சனையை நம்ம எப்படி தவிர்க்கலாம்? நீங்கள் எடிட் பண்ண வீடியோவில் ஒன்று உங்கள் சொந்த குரலை பயன்படுத்துங்க, இல்லைனா அதை ஒரிஜினல் ஃபுட்டேஜ் மாதிரியே க்ரியேட் பண்ணுங்கள். கமெண்ட்ரி, எக்ஸ்ப்ளனேஷன் அதில் ஏதாவது ஒரு தனி சிறப்பை கொண்டுட்டு வாங்க. அது கிராஃபிக்காக இருக்கலாம், அனிமேஷனாக இருக்கலாம், இல்லை எடிட்டிங் ஏதாவது ஆட் பண்ணி ரீயூஸ்டு மாதிரி தெரியாத அளவுக்கு வீடியோவை க்ரியேட் பண்ணுங்கள். ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிற ஏரியாவில் ஏதாவது ஒரு சின்ன அலர்ட் வந்தால் கூட அதை நீங்கள் இக்னோர் பண்ணாதீங்க. பண்ணினீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு அது ரீயூஸ்டு கண்டென்ட்டாக அது மாறிடும். ஒன்று ரீயூஸ்டு கண்டென்ட் ஆகும், இல்லைனா காப்பிரைட் ஆகும். காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கோ வந்துச்சுன்னா நம்ம சேனலில் ஸ்ட்ரைக்கு கொடுத்துடுவாங்க. அதனால் இனி ரீயூஸ்டு கண்டென்ட் வராத அளவுக்கு நீங்கள் அலர்ட்டாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இது போன்ற தகவல்களை மேலும் பெற யாசி டீச் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்று வேறு ஏதேனும் உங்களுக்கு யூடியூப்பில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனடியான தீர்வு அதில் கொடுக்கப்படும். நன்றி உறவுகளே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.